கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 13ஆம் சங்கீதம், அதில் 5ஆம் வசனம். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இது தாவீது ராஜா எழுதின ஒரு சங்கீதம். தாவீது ராஜா போராட்டங்கள் எல்லாமே தெரியும். தாவீது ராஜா பாடின பாடல்களில் அவர் எழுதின சங்கீதங்களில் நிறைய அவர் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கும்போது, எதிராளிகள் விரட்டும் போது, சவுலால் சொந்தமாக அப்சலோம் எதிர நாட்டு மக்கள் இவங்க விரட்டும் போது தான் நிறைய காரியங்கள் அவர் எழுதினது அப்போ தான் எழுதினார். அது எந்த காலத்திலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னா அதுக்கு தாவீது ராஜா ஒரே ஒருத்தர் தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். வேறு யாருமே அப்படி சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையும் தேவனை விட்டு அவர் விலகி போகவில்லை. தேவனுடைய முகத்திலிருந்து அவர் விலகி போகவே இல்லை. தேவனுடைய பார்வையிலே இருந்தார். அவரும் தேவனை நோக்கி கொண்டே இருந்தார். அதனால்தான் பாருங்க, உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேலே தான் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் தேவ கிருபை மேலே நம்பிக்கை இருக்கிறதா? தேவ கிருபைன்னு என்ன? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது தான் தேவனுடைய கிருபை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ரெகுலர் ஆலயத்துக்கு போகிறேன், நான் டெய்லி காலையிலேயும் சாயந்தரம் வேத வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், நான் ஒழுக்கமாக இருப்பேன், அப்படி இப்படின்னு நம்ம ஒழுக்கமாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், நான் எல்லாமே தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறேன், அதனால் தேவ கிருபை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறான ஒரு காரியம். நீங்கள் நல்லவராக இருக்கனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம மனதில் இந்த எண்ணங்களை விட்டு விட வேண்டும். தேவதான் படிக்கணும், தேவனை தேடணும், ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு கடமை. இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நான் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் நான் வேதத்தை கையில் தான் வச்சுருப்பேன், எப்போதும் நான் படித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நிறைய சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது தேவனுக்கு தேவையில்லாதது. உண்மையிலே தேவனை தேடுகிறோமா? முழு மனதுடன் முழு இருதயத்துடன் தேவனை சேவிக்கிறோமா? தேவனை தேடுகிறோமா? அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். அப்போ தான் அந்த கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். நம்மளோட நம்பிக்கை நிறைய நேரம் நம்ம மேலே வைக்கிறனால தான் நம்மளுடைய காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. தேவனை நோக்கி கேட்கிற காரியங்கள் நம்ம நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நம்பிக்கை நம்ம மேலே இருக்குது. நம்ம எப்படி இருக்கோம்? நான் எல்லாமே செய்கிறேன், கைத்து கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் உதவுறேன், ஓல்டேஜ் ஹோம் கொடுக்குறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் கர்த்தரை மேல் பிரியமாக இருப்பார்னு நினைக்கிறோமா? கிடையாது. தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்னவென்றால் நம்ம சுயத்தை ஒழிப்பது. தேவனை வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார். அந்த சூழ்நிலையில் வந்தால் தான் தேவனுடைய கிருபையை நம்ம முழுமையாக நம்ம பெற முடியும். நிறைய நேரத்தில் நம்ம உழுது போகிற காரியமே தான் நான் அந்த சுயத்தை என்றைக்கு உடை தெரிகிறோமோ அன்றைய தினம் தேவனுடைய கிருபை நம்மளை முழுமையாக சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த தாவீது ராஜா ரொம்ப நல்லா தெரிந்து கொண்டார். தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா, ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறமும் அவர் போய் சவுல்கிட்ட போய் இது என்னோட இடம்னு சொல்லவே இல்லை. அவர் நெருக்கி ஒரு 17 வருஷம் அதுக்காக காத்திருந்தாருன்றாங்க வேதத்தில். 17 வருஷத்துக்கு மேலே தாவீது ராஜா அந்த சிங்காசனத்தில் அவங்க அமருவதற்காக காத்து கொண்டிருந்தார். அது பார்த்தீங்கன்னா அவராக போய் உட்கார்ந்தாரா? கிடையாது. இஸ்ரேல் மக்கள் தான் கூட்டு போய் நீங்கள் தான் சமஸ்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கூட்டு போய் அவரை அமர வச்சாங்க. ஆனால் தாவீது ராஜா சிறு வயதிலே, வாலிப வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தர். அது எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக தாவீது ராஜா குடும்பத்துக்கும் தெரியும். ஆனால் அவரை எப்படி நடத்தினாங்க பார்த்தீங்களா? அவரை ஒழுக்கமாக நடத்தினாங்களா? முடிச்சதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவர் வனாந்தத்தை போய் ஆளுநர் அமைச்சார். அப்படி தான் அவங்களை நடத்தினாங்க. ஆனால் தேவ கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. தேவ கிருபையை நம்பி இருந்தார் அவர். அதனால தான் அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு தாவீது ராஜா சொன்னது போல நம்மளும் சொல்வதற்காக ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமது கிருபையின் மேல் நம்பிக்கையை வைக்க, உமது கிருபையின் மேல் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவ மாட்டவரே. ஏஸ்தவரே, கிருபையினால் நாங்கள் உண்மை பற்றி அறிந்து கொண்டு உண்மை முற்றிலுமாக உண்மை சேர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தவரே, அந்த கிருபையை விட்டு விலகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் உமது கிருபையும் இரக்கத்தினாலும் நீர் அவர்களை சூட்டுவேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அவர் உண்மையை நோக்கி பார்த்து அவர்கள் உலக வாழ்க்கையிலிருந்து தப்பித்து உம்முடைய அவர்களுக்கு நீர் வைத்திருக்கும் கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.